ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஈஸியான தேங்காவை வச்சு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இதை நாம் 2 விதமாக செய்யலாம். இதுக்கு இந்த மாதிரி கொப்பரை தேங்காயாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் தேங்காவாக இருந்தாலும் சரிங்க. அதை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி கொண்டு வந்துடுறேன். அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சம் எண்ணெய் வச்சு, எண்ணெய் நல்லா சூடானோன்னு அதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தேங்காயை இப்படி போட்டுக்கலாம். தேங்காய் வந்து நல்லா மெல்லிஸாக நம்ம நீட் சைஸில் கட் பண்ணிக்கலாம், இல்லை மெல்லிஸாக சின்ன சைஸில் கூட கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் போட்டுட்டு இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன அப்புறமா வெளியில் எடுத்துடலாங்க. கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். பொதுவாகவே நம்ம தேங்காயை எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக வரும். எண்ணெயில் வறுக்கும் போது இது நல்லா வந்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு நியூஸ் பேப்பரோ இது மேலேயாச்சும் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்லாங்க. இப்போ நல்லா வறுபட்ட அப்புறம் கால்வாசி அளவுக்கு லைட்டாக இன்னும் இருக்குது அப்படின்ற ஸ்டேஜில் வேர்க்கடலையை சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை வெளியே எடுத்துட்டோம்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுங்க. வெளியே எடுத்து டிஷ்யூ பேப்பரில் வச்சு தொடச்சி எடுத்த அப்புறமா இதில் வந்து நம்ம மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சாட் மசாலா சேர்க்கணுன்னாலும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு டப்பாவில் போட்டு நல்லா டைட்டாக மூடி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எவ்வளோ நாளைக்கு வச்சுனாலும் வச்சு சாப்பிட்லாங்க. இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துட்டு எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடுங்க, நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். 2வது மெத்தட்க்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது சால்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த உப்பு நல்லா சூடு பண்ணிக்கணும். சேர்த்த அப்புறமா சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த தேங்காயை வந்து நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். உப்பு வந்து நல்லா சூடாகணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு சூடான அப்புறமா நம்ம இந்த தேங்காவை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வறுக்கும் போது இது நல்லா வறுப்பட்டு வரும். நம்ம பொதுவாகவே நிறைய டைம் வந்து பட்டாணி, அதுக்கப்புறம் பொரி, உப்புக்கடலை, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம சேனலில் செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பார்க்கலாம். அது எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி சால்ட் யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி நல்லா தீஞ்ச மாதிரி லைட்டாக ஆகும்போது வெளியே எடுத்துகிட்டு இதோட கூடவே வேர்க்கடலையும் கொஞ்சம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலைன்றது ஆப்ஷனல் மட்டும்தாங்க. ஆனால் தேங்காயில் வந்து லைட்டாக வந்து உப்பு ஒட்டி இருக்கும். அதனால் நம்ம ஒரு காட்டன் துணி வச்சு அதுக்கு மேலே இதை கொட்டி நல்லா வந்து கையில் வந்து தேய்ச்சி விட்டோம்னா அந்த உப்பெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இதை சாப்பிட்லாம். ஒரு டப்பாவில் வச்சு ஸ்டோர் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உப்பு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. இதில் எடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு கையில் வந்து இப்படி தொடச்சோம்னா அந்த உப்பு போயிடும். நிறையவே நம்ம வந்து செய்யும் போது ஒரு காட்டன் துணியை வச்சு அது மேலே இதை கொட்டிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த காட்டன் துணியையும் ஒரு தடவை தொடச்சி விட்டோம்னா முழுக்க எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா இது நம்ம வந்து சாப்பிட்லாம். லைட்டாக வந்து சால்ட்டு டேஸ்ட்டில் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு செஞ்சதில் நமக்கு முழுசாக வந்து ஸ்வீட்னஸ் மாதிரி இப்போ தேங்காயோட டேஸ்ட் என்னவோ அது வந்து அப்படியே கிடைக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் கரம் மசாலா இல்லை சாட் மசாலா சேர்க்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்துட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ 2 ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எண்ணெயில் வறுத்த ஸ்நாக்ஸும் இது சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. அதோடு கூடவே வேர்க்கடலையோடு சேர்த்து நம்ம வேர்க்கடலை ஒன்று, இந்த சிப்ஸ் ஒன்று, அந்த மாதிரி சாப்பிட்லாம். தேங்காவை இந்த மாதிரி லைட்டாக தீஞ்ச மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு தீஞ்சா பிடிக்காதுன்னா ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும் போது எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா இருங்க. நன்றி, வணக்கம்.